பருப்பு பொடி அரைக்கலான்னு கொஞ்சம் எண்ணெய் விட்டு பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த பருப்பு சந்தையில் வாங்கினது, ஏதோ மண் கட்டுனதுன்னு சொன்னாங்க. ஒட்டுன மாதிரியே இருக்கும், பருப்பு தனித்தனியாக இருக்காது, ஒட்டுன மாதிரியே இருக்கும். இந்த பக்கம் எண்ணெய் விட்டு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தழை, ஜீரகம், மிளகு, இப்போ பொட்டுக்கடலை கொஞ்சம், எப்பவுமே பருப்பு பொடிக்கு கொஞ்சம் பொட்டுக்கடலை போடுவேன். ஏன்னா அப்போ தான் நம்ம சாதத்தில் விட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒட்டுன மாதிரி வரும், பருப்புனா பருன்னு இருக்கும். பருப்பையுமே கொட்டி கொஞ்சம் ஃப்ரை பண்ணியாச்சு. கொஞ்சம் உப்பு போடணும், கொஞ்சம் உப்பு இப்போ வேகவும் போட்டுருவேன். ஏன்னா அரைக்கும் போது போட்டால் தெரியாதுன்னு இப்பவும் போட்டு கலந்து வச்சுருவேன். உப்பு என்றைக்குமே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் பருப்பு பொடிங்களுக்கெல்லாம், பருப்பு பொடியோ இட்லி பொடியோ எல்லாத்துக்குமே கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்தால் தான் சாப்பிடும்போது சரியாக இருக்கும். உப்பும் காரமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அரைச்சதும். அதுவும் இப்போ அரைச்ச உடனேவே நல்லாவே காரம், அப்புறம் இருக்க சரியாக போயிடும். நான் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். வெளியே வச்சா தானே சிக்கடிக்கும், எண்ணெய் விட்டு அரைச்சதுனால அப்படின்ட்டு. அப்புறம் இன்னும் பாத்திரம்லாம் விளக்கலை. சரி, அதுக்குள்ளேயும் பருப்பு பொடி செஞ்சுட்டு பாத்திரம் விளக்கலாம், அப்புறம் அதுக்குள்ளேயும் ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பால் அடுப்பு மேலே வச்சுட்டு, கொஞ்சம் ப்ரூ காஃபி தான் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் அதுக்குள்ளேயும் இந்த பொடியும் அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு. நல்லாவே ஒரு மாதிரி கொஞ்சம் பருன்னு அரைக்கணும், ரொம்ப நைஸாகவும் வராது. நான் பூண்டு கொஞ்சம் சேர்த்தியே போட்டேன், ஏன்னா இல்லைன்னா பருப்பு வாசனையாக அடிச்சிட்ருக்கோம். பூண்டு இருந்தால் தான் கொஞ்சம் பூண்டு டாமினேட் பண்ணும், அது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த டப்பாவில் கொட்டி வைக்க போகிறேன். இந்த அளவு